ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா நம்ம தமிழக கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 717 டாஸ்மார்க்கை மூடிருக்காங்க. இது வரவேற்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் அது பரவாயில்ல. 717 கடை பார்த்திங்கன்னா எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ மகளிர் போராட்டம் பண்ணியிருக்காங்க. கடையை அடித்து நொறுக்கியிருக்காங்க. என்னென்னமோ அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச இதில் போராட்டம் பண்ணாங்க, மறியல் பண்ணாங்க, எதேதோ பண்ணாங்க. ஆனால் இவங்க இதுக்கு முன்னே இருந்தவங்க யாருமே எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு பெருசாக செவிசாய்க்கல. மூடுவோம்பாங்க, அப்புறம் திறந்துருவாங்க, ஓப்பன் ஆயிரும். ஆனால் ஒரே ஒரு கையெழுத்தில் 717 கடை மூடிருக்கீங்க. இது வரவேற்க வேண்டிய விஷயந்தான். பட் இதில் இன்னொன்று என்ன ஒரு இதுன்னா, இது பத்தாது. நீங்கள் தமிழ்நாட்டில் கள ஆய்வு பண்ணி எங்கெங்கெல்லாம் சர்ச்சைக்குரிய இடத்துல இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தமிழக முதலமைச்சருக்கு இந்த வீடியோ மூலமாக நான் ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னா, இது பத்தாது. இன்னும் கடைகள் அதே மாதிரி சந்து கடை, இந்த 3 நாள் சந்து கடை வந்துருச்சுனால சந்து கடை ஏற்கனவே நிறைய பேர் எங்கள் பகுதியில் ஏகப்பட்ட கடை இருக்குது. அந்த கடைகள்லாம் பார்த்து நீங்கள் காவல்துறை மூலம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் குறையும். சந்து கடை ஏகப்பட்டது ஏற்கனவே இருக்குது. ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுவும் இன்னும் நீங்கள் டாஸ்மாக் கடையை இன்னும் கம்மி பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மது இது கம்மி பண்ணிங்கன்னாவே இந்த தமிழ்நாடு ரொம்ப சிறக்க நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் ஏகப்பட்டது நடக்குது. இந்த 2-3 நாளுக்கு நேற்று முன்னாள் கூட பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டியை கொண்டிருக்கான் பேரன், குடிக்கிறதுக்கு காசு தரலன்ட்டு. அந்த மாதிரி போயிட்டு இருக்குது கலாச்சாரம். அவங்க 2 பேர்த்தையும் கொன்று அவங்க மேலே எண்ணெயை ஊற்றி எரி விட்ருக்கான். இது எங்கே போய் நிற்கும்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் இந்த போதை தான். இப்போ எங்கள் மாவட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா 16-17 வயசு பசங்க 4 பேர் போய் தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சிருப்பாங்க போல இருக்குது. அடிச்சுட்டு 3 பேர் சேர்ந்து ஒரு பையனை கொன்று அவன் மூஞ்செல்லாம் சிதைச்சி என்ன பண்ணுறேன்னு எதுக்கு பண்ணானுங்கன்னே தெரில, என்ன பண்ணுறேன்னே பண்ணிருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருங்கால இளைஞர்கள் கையில் தான் இந்த இந்தியா இருக்குதுன்னு. இப்போ வருங்கால கையில் புக்கு, நோட்டு, புஸ்தகம் இருக்கணும். இப்போ பீர் பாட்டிலு இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் பீர் கலாச்சாரம் ஆயிடுச்சு, டாஸ்மாக் கலாச்சாரம் ஆயிடுச்சு. மூலிமா தமிழக கவர்மெண்ட்டுக்கு நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் குறைச்சிருக்கீங்க, ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயந்தான், நல்லது தான். ஆனால் இது பத்தாது. இன்னும் டாஸ்மார்க்கு இன்னும் கம்மி பண்ணிங்கன்னா எவ்வளோ குடும்பம் உங்களை வாழ்த்தோம். எவ்வளோ இதுன்னா நீங்கள் என்ன டாஸ்மார்க்கில் தான் இந்த கவர்மெண்ட்டு வாழ்ந்து நான் ஆட்சி செய்ய முடியும்னு பல கவர்மெண்ட்டெல்லாம் இப்படி தான் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையே பண்ணுறாங்க. நீங்கள் டாஸ்மார்க்கை கம்மி பண்ணிங்கனாவே முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்கள பார்த்துக்குவாங்க. அது கோடான கோடி குடும்பம்லாம் உங்களை வாழ்த்தும். மீண்டும் இன்னமும் நீங்கள் என்ன கள ஆய்வு செய்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கடை கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி 21 வயசுக்குள்ளே கீழே இருக்கிற பசங்களுக்கு மது விற்கிறது இல்லைன்னு ஆர்டர் போட்டிருக்கீங்க. முதலமைச்சருக்கு மிக்க நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது இன்னும் நீங்கள் சிறப்பாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மதுவிலக்கு இந்த டாஸ்மாக் பிரச்சனையில தான் எல்லா சட்ட ஒழுங்கும் கெடுது. இது நீங்கள் கருத்தில் கொண்டு இன்னும் சிறப்பமாக செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனவே இன்னும் பெஸ்ட்டாக செய்யுங்க. இன்னும் சந்து கடைகள் இன்னும் கடைகளை இது பண்ணுங்க. ஏற்கனவே சந்து கடை இருக்குது. இது 3 நாளில் சந்து கடை வந்திருக்கலாம் ஒரு சில. ஆனால் ஏகப்பட்ட சந்து கடை இருக்குது. அதையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு நீங்கள் இதை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனவே இதை பார்க்குறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடிக்க பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தை பார்த்தீங்கன்னா மிக்க நல்லாயிருக்கும். ஓகே, பாய்.